Welcome to Chem Academy. In this video, PGTRP Unit 2 la irukkude hapticity and nomenclature of organometallic compound concept la irukkude previous year question da paakaporam. First question, the hapticity x and y of the arene moieties in the diamagnetic complex eta power x C6H6 ruthenium eta power y C6H6 respectively. இது CSR net டிசம்பர் 2014ல கேட்ட क्वेश्चन 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட் ஆன்சர்னு கண்டுபிடிக்க முன்னாடி இந்த ஹேப்டிசிட்டி கான்செப்ட்டை நம்ம டீடைலா பார்த்துட்டு அப்புறம் இந்த क्वेश्चन ஆன்சர் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் ஹேப்டிசிட்டி? The number of atom in a ligand attached to the metal atom directly. It is denoted by eta power n. ஒரு மெட்டல் காம்ப்ளெக்ஸ்ல மெட்டல் ஆட்டத்தோட லிகாண்ட் டைரக்டா அட்டாச் ஆயிருக்கும். அந்த லிகாண்ட்ல எத்தனை நம்பர் ஆஃப் டோனார் ஆட்டம் அட்டாச் ஆயிருக்கோ அதுதான் நம்ம ஹெப்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம ஈட்டாவால ரெப்ரசன்ட் பண்ணலாம். அதுல பவர்ல இருக்கக்கூடிய எண்ணுங்கிறது நம்பர் ஆஃப் டோனார் ஆட்டம் அட்டாச் வித் மெட்டல். அப்ப மெட்டலோட லிகாண்ட் அட்டாச் ஆயிருக்கும். அதுல எத்தனை நம்பர் ஆஃப் டோனார் ஆட்டம் அட்டாச் ஆகிருக்குங்கிறத நம்ம எண்ணால ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அலைல் லிகாண்ட் எடுத்திருக்கோம். இந்த அலைல் லிகாண்ட் வந்து ஃபார்முலா எப்படி எழுதுவோம் அப்படின்னா CH2 டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH2. ஓகே, இதுதான் நம்ம அலைல் லிகாண்ட். ஓகே, இந்த CH2 லாஸ்ட்ல மைனஸ் இருக்கும். ஓகே, இந்த மைனஸ் வந்து டீலோக்கலைசேஷன் ஆகிட்டே இருக்கும். ஓகே, அப்போ இந்த மைனஸ் இங்கே ஷிஃப்ட் ஆக ஆரம்பிக்கும், இந்த டபுள் பாண்ட் இங்கே வெளியே வர ஆரம்பிக்கும். அப்போ இந்த மைனஸ் வந்து அப்படியே 3 கார்பன் டீலோக்கலைசேஷன் ஆகிட்டே இருக்கும். ஓகே, அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு மெட்டல் ஆட்டத்தில் டேரக்டா 3 டோனார் ஆட்டத்தோட அட்டாச் இருக்கு. 3 கார்பன், ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன். அப்போ அலைல இருக்கக்கூடிய 3 கார்பனோட இது அட்டாச் ஆயிருக்கிறதுனால 3 கார்பனுமே இங்க டோனார் சைட் ஆயிருக்கிறதுனால இங்க எண்ணுக்கு பதிலாக நம்ம 3 போட்டிருக்கோம். ஓகே, அப்போ 3ங்கிறது என்னன்னா the 3 டோனார் ஆட்டம் அட்டாச்ட் வித் மெட்டல். ஓகே, அதான் ஈட்டா பவர் 3. அப்போ ஈட்டாங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா ஹெப்டிசிட்டி அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே, அடுத்தது எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சைக்ளோபென்டாடைனில் லிகாண்ட், அதை நம்ம CRCP அப்படின்னு சொல்லுவோம். can attach to the metal atom through 1, 3 or 5 கார்பன் ஆட்டம். அப்போ சைக்ளோபென்டாடைனில் லிகாண்ட் எடுத்திருக்கோம். ஓகே, இதுதான் சைக்ளோபென்டாடைனில். இதுல ஃபர்ஸ்ட் மெட்டல் ஆட்டத்தோட டைரக்டா ஒரே ஒரு கார்பன் மட்டும் அட்டாச் ஆயிருக்கு. ஓகே, அதனால நம்ம என்ன ஹெப்டிசிட்டி என்ன சொல்றோம்னா 1 அப்படின்னு சொல்றோம், ஒரு டோனார் சைட். அடுத்து ரெண்டாவது ஸ்ட்ரக்சர்ல வந்து 3 டோனார் ஆட்டம் அட்டாச் ஆயிருக்கு. ஓகே, இதுல ஒரு டோனார் ஆட்டம், இதுல ஒரு டோனார் ஆட்டம், இதுல ஒரு டோனார் ஆட்டம். அப்ப 3 டோனார் ஆட்டம் அட்டாச் ஆயிருக்கிறதுனால அங்க நம்ம ஈட்டா பவர்ல 3 போட்டிருக்கோம். அப்ப 3ங்கிறது என்னன்னா 3 டோனார் சைட் மெட்டல் ஆட்டத்தோட டைரக்டா அட்டாச் ஆயிருக்கு. அடுத்தது இங்க இருக்கக்கூடிய 5 கார்பன் ஆட்டமும் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட டைரக்டா அட்டாச் ஆயிருக்கு. ஓகே, அதனால ஈட்டா பவர் 5 அப்படின்னு போட்டிருக்கோம். அப்ப ஹெப்டிசிட்டி என்னன்னா 5. ஓகே, it may be act as mono, dry, pentahapto ligand. அப்போ இந்த சைக்ளோபென்டாடைனில் லிகாண்ட் வந்து மோனோ ஹெப்டிசிட்டியாவும் இருக்கும், டை ஹெப்டிசிட்டியா இருக்கும், அடுத்து பெண்டா ஹெப்டிசிட்டியும் இருக்கும். ஓகே, the term hapto come from Greek word. அப்போ இந்த ஹாப்டோங்கிறது எதுல இருந்து வந்துருக்கலாம்? கிரீக் வேர்ட்ல இருந்து வந்திருக்கு. அப்போ இந்த ஹெப்டோ அப்படிங்கிறது என்னன்னா ஹெப்டீன்ங்கிற மீனிங். ஓகே, அப்போ இந்த கிரீக் வேர்ட்ல ஹெப்டீன்ங்கிறது என்ன மீனிங்னா டு பாஸ்டன் அப்படின்னு மீனிங். ஓகே, அப்போ இந்த கிரீக் வேர்ட்ல இருந்து அந்த ஹாப்டோங்கிற வேர்டு வந்தது. இந்த ஹாப்டைன்ங்கிற என்ன மீனிங் அப்படின்னா டு பாஸ்டன் அப்படின்னு மீனிங். ஓகே, அப்போ எத்தனை நம்பர் ஆஃப் டோனார் சைட் அந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட ஃபாஸ்டா வந்து அட்டாச் ஆகுது டைரக்டா, அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹாப்டோ ஆர் ஹெப்டைன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, the pentahapto means பாஸ்டன் in 5 placed. அப்போ 5 டோனார் சைட்ல அது ஃபாஸ்டா வந்து என்ன ஆகுதுன்னா அட்டாச் ஆகுது, அதான் pentahapto அப்படின்னு மீனிங். ஓகே, அப்போ இந்த லாஸ்ட்ல இருக்கக்கூடியது தான் pentahapto. அதுல 5 கார்பன் ஆட்டமும் மெட்டல் ஆட்டத்தோட டைரக்டா அட்டாச் ஆகுது. ஓகே, அடுத்து பாருங்க கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிகாண்ட் பேஸ்ட் ஆன் ஹெப்டிசிட்டி. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து மோனோ ஹேப்டல் லிகாண்ட். ஓகே, அப்போ ஒரே ஒரு வந்து ஹேப்டோ, ஒரே ஒரு வந்து டோனார் சைட் இருந்துச்சுன்னா அது நம்ம மோனோ ஹேப்டோ லிகாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதான் மோஸ்ட் லிகாண்ட் அட்டாச் டு த 1 ஆட்டம் ஒன்லி. அப்போ மோஸ்ட் ஆஃப் த லிகாண்ட்ல வந்து ஒன்லி 1 டோனார் சைட் தான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட அட்டாச் ஆயிருக்கும். அதனால அதை நம்ம மோனோ ஹேப்டோ லிகாண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டல் எடுத்திருக்கோம், ஆர் எடுத்திருக்கோம். ஓகே, இங்க ஆறுங்கிறது என்ன இருக்கலாம் அப்படின்னா மெத்தில் குரூப்பு, எத்தில் குரூப்பு, அடுத்து ஃபினைல் குரூப்பு, இந்த மாதிரி இருக்கலாம். ஓகே, ஒரு அல்கைல் ஆர் அரைல் குரூப்பா இருக்கலாம். அடுத்தது இந்த ஆருக்கு பதிலா நம்ம C டபுள் பாண்ட் O ஆர் சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போ இங்கேயும் ஒரே ஒரு டோனார் ஆட்டம் தான், டைரக்டா கார்பன் மட்டும் தான் மெட்டல் ஆட்டத்தோட அட்டாச் இருக்கு. அடுத்தது இங்க C ட்ரிபிள் பாண்ட் O. ஓகே, இதுலயும் கார்பன் ஆட்டம் தான் அட்டாச் இருக்கு, ஒரே ஒரு டோனார் சைட் தான். அடுத்தது C ட்ரிபிள் பாண்ட் S, இதுலயும் கார்பன் மட்டும் தான் மெட்டல் ஆட்டத்தோட அட்டாச் இருக்கு. அதனால இதை மோனோ ஹேப்டோ லிகாண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அடுத்தது
மெட்டலோட டபுள் பாண்ட் சி. ஓகே, மெட்டல் டபுள் பாண்ட் சி ஆர். இது வந்து கார்பீன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த கார்பீன்லையுமே டபுள் பாண்ட் இருந்தாலும் ஒரே ஒரு ஆட்டம் தான் டோனார் சைட்டாக இருக்கிறதுனால இதையும் மோனோஹாப்டோலிகான் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கார்பைன். கார்பைன்லையும் ஒரே ஒரு ஆட்டம் தான் மெட்டல் ஆட்டத்தோட அட்டாச் ஆயிருக்கு. ஓகே, அதனால அதை நம்ம என்ன சொல்றோம், மோனோஹாப்டோலிகான் அப்படின்னு சொல்றோம். அதோட ஹெப்டிசிட்டி 1. ஓகே, அடுத்தது அலைல் குரூப் எடுத்திருக்கோம். அலைல் குரூப்லையுமே ஒரே ஒரு கார்பன் தான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட அட்டாச் ஆயிருக்கு. ஓகே, அதனால அதோட ஹெப்டிசிட்டி என்னன்னா 1. ஓகே, அடுத்தது டைஹாப்டோலிகான். அப்போ டைஹாப்டோலிகான்ங்கிறது என்னன்னா லிகாண்ட் அட்டாச் டு 2 ஆட்டம். அப்போ 2 டோனார் ஆட்டத்தோட மெட்டல் ஆட்டம் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அது டைஹாப்டோலிகான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்க அடுத்தது எத்திலீன் எடுத்திருக்கோம். இந்த எத்தில சென்டர்ல பை பாண்ட் இருக்கு. மெட்டல் ஆட்டம் இந்த 2 கார்பனும் 2 டோனார் சைட் இருக்கு. ஓகே, அப்போ 2 கார்பனும் டோனார் சைட்டா இருக்கிறதுனால இங்க ஹெப்டிசிட்டி என்னன்னா 2. ஓகே, அடுத்தது ப்ரோபீன். ப்ரோபீன்ல இந்த கார்பன் டபுள் பாண்ட் இருக்கு. அப்ப இந்த 2 கார்பனும் டோனார் சைட்டா இருக்கும் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு. சோ அதனால அதோட ஹெப்டிசிட்டி 2. ஓகே, அடுத்தது ஒரு அல்கைன் எடுத்திருக்கோம். இந்த அல்கைன்ல இந்த சென்டர்ல கார்பன் ட்ரிபிள் பாண்ட் இருக்கு. அப்ப இந்த 2 கார்பனுமே டோனார் சைட்டா இருக்கிறதுனால சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட அதனால இது நம்ம ஹெப்டிசிட்டி 2 அப்படின்னு சொல்றோம். ஓகே, அடுத்தது ட்ரைஹாப்டோலிகான். லிகாண்ட் அட்டாச் த்ரூ 3 ஆட்டம். அப்ப லிகாண்ட் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட 3 டோனார் ஆட்டத்தோட அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அதை நம்ம ட்ரைஹாப்டோலிகான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இங்க ஒரு காம்பவுண்ட் எடுத்திருக்கோம். இதுல மெட்டல் ஆட்டம் சென்டர்ல இருக்கு. அடுத்தது இங்க ஒரு அலைல் குரூப் இருக்குது. ஓகே, அப்ப இந்த அலைல் குரூப் வந்து டைரக்டா 3 கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு. ஓகே, அப்ப 3 கார்பனோட அட்டாச் ஆயிருக்கிறதுனால இதோட ஹெப்டிசிட்டி 3. ஓகே, அதே மாதிரி இதுவும் அலைல் குரூப் தான். இத மாதிரி 3 கார்பனோட அட்டாச் ஆயிருக்கலாம், இல்ல இந்த மாதிரி எழுதலாம். ஓகே, அப்ப இங்க ரைட் சைடுல டபுள் பாண்ட் இருக்கு, இங்க லெஃப்ட் சைடுல டபுள் பாண்ட் இருக்கு. இங்க காமனா இந்த டீலோக்கலைஸ்ட் ஃபார்ம் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கோம். ஓகே, அப்ப 3 கார்பனோட இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அட்டாச் ஆயிருக்கிறதுனால இதை நம்ம ஹெப்டிசிட்டி 3 அப்படின்னு சொல்றோம். ஓகே, அப்ப அலைலுக்கு வந்து ஹெப்டிசிட்டி 3. ஓகே, அடுத்தது நம்ம என்னன்னா சைக்ளோப்ரோபினைல் கேட்டயான் எடுத்திருக்கோம். சைக்ளோப்ரோபினைல் கேட்டயான்ல இந்த 3 கார்பனோட சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அட்டாச் ஆயிருக்கு. அப்ப 3 டோனார் சைட் இருக்கிறதுனால இதோட ஹெப்டிசிட்டி 3. ஓகே, அதனால தான் இதை ட்ரைஹாப்டோலிகான்ஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்து டெட்ராஹாப்டோலிகான்ஸ். லிகாண்ட் அட்டாச் த்ரூ 4 ஆட்டம். ஓகே, 4 டோனார் ஆட்டத்தோட சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அட்டாச் ஆயிருந்தா அந்த லிகாண்ட ட்ரைஹாப்டோலிகான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பியூட்டாடைன் எடுத்திருக்கோம். அந்த பியூட்டாடைன்ல இப்போ மொத்தம் 4 கார்பன் இருக்கு. இந்த டபுள் பாண்ட் வந்து டீலோக்கலைசேஷன் ஆயிட்டே இருக்கும். ஓகே, அப்ப 4 கார்பனை சுத்தி வந்துட்டே இருக்கும். அப்ப இங்க இருக்கக்கூடிய மெட்டல் ஆட்டம் இந்த 4 கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு. அதனால இதோட ஹெப்டிசிட்டி என்னன்னா 4. ஓகே, அடுத்தது சைக்ளோபியூட்டாடைன் எடுத்திருக்கோம். இதுவும் டீலோக்கலைசேஷன் ஆயிட்டே இருக்கும். அப்போ கார்பன் இருக்கு. ஓகே, அப்போ 4 கார்பனோட சென்ட்ரல் மெட்டல் அட்டாச் ஆயிருக்கிறதுனால இதோட ஹெப்டிசிட்டி 4. ஓகே, அடுத்தது சைக்ளோ ஆக்டாடைன் எடுத்திருக்கோம். ஆக்டாடைன்ல வந்து இங்க இருக்கக்கூடிய கார்பன் டபுள் பாண்டு, இங்க இருக்கக்கூடிய கார்பன் டபுள் பாண்டு இது காஞ்சுகேட்டட் டபுள் பாண்டு கிடையாது. அதனால ரெசனன்ஸ் இருக்காது. சோ அப்ப இங்க இருக்கக்கூடிய 2 கார்பன் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட அட்டாச் ஆயிருக்கு. அதே மாதிரி ரைட் சைடுல இருக்கக்கூடிய 2 கார்பன் அட்டாச் ஆயிருக்கு. அப்ப டோட்டலா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட 4 கார்பன் இருக்கிறதுனால இங்க டோனார் சைட் 4. ஓகே, அப்ப ஈட்டா பவர் 4, ஹெப்டிசிட்டி 4. அடுத்தது நார்போரோடைன் எடுத்திருக்கோம். இதுல 2 டபுள் பாண்ட் இருக்கு. இந்த 2 டபுள் பாண்ட்ல இங்க கார்பன் டபுள் பாண்ட், இங்க கார்பன் டபுள் பாண்ட். ஓகே, அப்போ 4 டோனார் சைடு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட இருக்கிறதுனால இதோட ஹெப்டிசிட்டி என்னன்னா 4. ஓகே, அடுத்தது பெண்டாஹாப்டோலிகான். லிகாண்ட் அட்டாச் த்ரூ 5 ஆட்டம். 5 ஆட்டத்தோட லிகாண்ட் அட்டாச் ஆயிருந்தா அது பெண்டாஹாப்டோலிகான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைக்ளோபென்டாடைனோட சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் டைரக்டா அட்டாச் இருக்கு. இங்க 5 டோனார் ஆட்டம் இருக்கு. அந்த 5 டோனார் ஆட்டம் இருக்கிறதுனால இதோட ஹெப்டிசிட்டி என்னன்னா 5. ஓகே, அதே மாதிரி இந்த சைக்ளோபெண்டால் லிகாண்ட் வந்து 5 டோனார் சீட் இருக்கலாம். அதே மாதிரி 1 டோனார் சீட்டும் இருக்கலாம். ஓகே, இங்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு கார்பன் தான் டோனார் சீட்டா இருக்குது. அதனால இதோட ஹெப்டிசிட்டி 1. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய சைக்ளோபெண்டாடைனில் லிகான்ல 3 டோனார் சீட் இருக்கு. ஓகே, அப்ப இங்க சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்கு. இதுல ஒரு கார்பன் டோனார் சீட், இதுல ஒரு கார்பன் டோனார் சீட், இதுல ஒரு கார்பன் டோனார் சீட். அதே மாதிரி இங்க இதுல ஒரு கார்பன், இதுல ஒரு கார்பன், இதுல ஒரு கார்பன், 3 கார்பன் தான். ஓகே, அப்ப இத ரெசனன்ஸ் ஃபார்ம்ல இப்படி எழுதலாம். ஓகே, அப்ப இங்க 3 கார்பன் வந்து டோனார் சீட்டா இருக்கிறதுனால இதோட ஹெப்டிசிட்டி என்னன்னா 3. ஓகே, அப்போ ஒரே ஒரு லிகாண்ட் வந்து மோர் தென் 1 ஹெப்டிசிட்டி ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா, மோர் தென் 1 மோடுல இருந்துச்சுன்னா the ligand which can change its hepticity is called a Plaxineal ligand அப்படின்னு சொல்லுவோம். அப்ப Plaxineal ligand அப்படின்னா என்னன்னா
the ligand which can exchange it hepticity. அப்ப ligand வந்து அதோட hepticity exchange பண்ண முடிஞ்சிச்சுனா அந்த ligand fluxinal ligand அப்படி நம்ம சொல்லுவோம். ஓகே, அடுத்தது hexaheptoligands. the ligand attached through 6 atom. அப்ப ligand வந்து 6 ஆட்டத்தோட அட்டாச் ஆயிருந்துச்சுனா அத நம்ம hexaheptoligand அப்படினு சொல்லுவோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பென்சீன் எடுத்துறோம். அது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட அட்டாச் ஆயிருக்கு. பென்சீன்ல 6 கார்பன் இருக்கு. அப்படி இருந்தாலும் ரெண்டு கார்பன் வந்து டோனேட்டிங் சைட்டா இருக்கு. அப்ப ரெண்டு டோனார் சைட் இருக்கிறதுனால இதோட ஹெப்டிசிட்டி 2. அடுத்தது பென்சீன் ரிங்ல 4 கார்பன் அதோட டொனேட்டிங் சைட்ல இன்வால்வ் ஆகுது மெட்டல் ஆட்டத்தோட. அதனால அதோட ஹெப்டிசிட்டி வந்து 4. ஓகே, அதே மாதிரி இங்க பென்சீன்ல இருக்கக்கூடிய 6 கார்பனும் டோனார் சைட்டா இருக்குதுனால இங்க இதோட ஹெப்டிசிட்டி 6. ஓகே, அப்ப 6 இருக்கிறதுனால இது hexaheptoligand அப்படினு சொல்றோம். அடுத்தது heptaheptoligands. ligand attached through 7 atom. ஒரு லிகாண்ட்ல இருக்கக்கூடிய 7 டோனார் சைட் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட டைரக்டா அட்டாச் ஆயிருந்துச்சுனா அது heptaheptoligands அப்படினு சொல்லுவோம். இங்க சைக்ளோ ஹெப்டாட்ரைனைல் கேட்டையான் எடுத்திருக்கோம். இதுல 7 டோனார் ஆட்டம் இருக்கு. அந்த 7 டோனார் ஆட்டமும் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட டைரக்டா அட்டாச் ஆயிருக்கிறதுனால இதோட ஹெப்டிசிட்டி 7. ஓகே, அப்ப அதனால ஈட்டா பவர் 7 போட்டிருக்கோம். அப்ப 7ங்கிறது என்னன்னா நம்பர் ஆஃப் டோனார் சைட்டை ரெப்ரசென்ட் பண்ணுது. அடுத்து octaheptoligands. ligand attached through 8 atom. 8 ஆட்டத்தோட ligand அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா நம்ம அதை octaheptoligands அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சைக்ளோ ஆக்டா டெட்ரைன் எடுத்திருக்கோம். அது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட அட்டாச் ஆயிருக்கு. அதுல ரெண்டு டோனார் சைட் ஃபர்ஸ்ட் இருக்குது. அதனால அதோட ஹெப்டிசிட்டி நம்ம 2 அப்படின்னு சொல்றோம். அடுத்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட 4 கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு. அப்ப 4 கார்பனோட அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அதோட ஹெப்டிசிட்டி என்னன்னா 4. அடுத்தது 6 கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு. அப்ப 6 கார்பனோட அட்டாச் ஆயிருக்கிறதுனால அதோட ஹெப்டிசிட்டி 6. ஓகே, அதே மாதிரி அங்க சைக்ளோ ஆக்டா டெட்ரைன்ல இருக்கக்கூடிய 8 கார்பனும் அந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அதோட ஹெப்டிசிட்டி 8. ஓகே, அப்போ 8ங்கிறது என்னன்னா நம்பர் ஆஃப் டோனார் சைட்டை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகே, அடுத்தது ஐயூபாக் நாமன்கிளேச்சர் ஆஃப் ஆர்கானோமெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ். ஆர்கானோமெட்டாலிக் காம்பவுண்ட்ஸோட நாமன்கிளேச்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ஆர்கானோமெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ் மெட்டல் இஸ் ரிட்டன் ஃபர்ஸ்ட் followed by formally anionic ligand in alphabetic order. ஃபர்ஸ்ட் நம்ம மெட்டல் எழுதணும். அந்த மெட்டலை எழுதி முடிச்சிட்டு அதுக்கு முன்னாடி ஆனியானிக் லிகாண்ட்ஸ் இருந்துச்சுன்னா, ஆனியானிக் லிகாண்ட்ஸ் மோர் தென் 1 டைம் இருந்துச்சுன்னா அதை நம்ம ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல அந்த மெட்டலுக்கு முன்னாடி எழுதணும். ஓகே, முன்னாடி எழுதணும் ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல. ஆனியானிக் லிகாண்டை முன்னாடி எழுதி முடிச்சிட்டு ஓகே ஃபர்ஸ்ட் மெட்டல் எழுதுறோம். அடுத்தது ஆனியானிக் லிகாண்டை எழுதுறோம். அடுத்தது நியூட்ரல் லிகாண்ட் இருந்துச்சுன்னா அது மோர் தென் 1 லிகாண்ட் இருந்துச்சுன்னா அதையும் ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல எழுதணும். அப்புறம் நியூட்ரல் லிகாண்டை நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு ஆனியானிக் முன்னாடி லிகாண்ட் எழுதணும். ஓகே, இதுதான் அதோட ரூல். அதே மாதிரி இந்த நம்பர் ஆஃப் அன்சேச்சுரேட்டட் ஆர்கானிக் லிகாண்ட்ஸ் சச்சஸ் அலைல், சைக்ளோபென்டாடைனில், எத்திலின், பென்சின் இந்த மாதிரி அன்சேச்சுரேட்டட் ஆர்கானிக் லிகாண்டா இருந்துச்சுன்னா அந்த லிகாண்ட் வந்து கேன் இன்டராக்ட் வித் மெட்டல் இன் மோர் தென் ஒன் மோட்ல இருக்கலாம். ஓகே, அதுல 2 டோனார் சைட் இருந்துச்சுன்னா நம்ம ஹெப்டிசிட்டி 2 அப்படின்னு யூஸ் பண்ணோம், ஈட்டா பவர் 2. இதே 3 டோனார் சைட் இருந்துச்சுன்னா ஈட்டா பவர் 3 அப்படிங்கிறத நம்ம ஹெப்டிசிட்டி ரெப்ரசென்ட் பண்ணி அதோட ஐயூபாக் நாமன்கிளேச்சர் எழுதணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இங்க சைக்ளோபென்டாடைனில் எடுத்திருக்கோம். இந்த காம்பவுண்ட்ல ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு டோனார் சைட் தான் இருக்கு. ஓகே, அப்போ ஒரே ஒரு டோனார் சைட் இருக்கிறதுனால கார்பன் வந்து டைரக்டா மெட்டல் ஆட்டத்தோட அட்டாச் இருக்கு. ஸோ இதோட ஹெப்டிசிட்டி 1. இதே இதுல 3 கார்பனோட சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் டைரக்டா அட்டாச் இருக்கு. ஸோ அதோட ஹெப்டிசிட்டி ஈட்டா பவர் 3. அதே மாதிரி 5 கார்பனோட அட்டாச் ஆயிருக்கிறதுனால இதோட ஹெப்டிசிட்டி 5. ஓகே, அப்போ ஹெப்டிசிட்டி வந்து 5, 3, 1 இத மாதிரி இருந்துச்சுன்னா பிளக்சினியல் லிகாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது எக்ஸாம்பிள் ஆஃப் ஐயூபாக் நேம் ஆஃப் சம் காம்பவுண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் பெரோசின் பார்த்திருக்கோம். இந்த பெரோசின்ல சென்ட்ரல் ஆட்டம் வந்து அயான். ஸோ ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் ஆட்டத்தை எழுதணும், சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தை. அடுத்தது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தை எழுதிட்டு ஆனியானிக் லிகாண்டா இருந்தால் அது ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு முன்னாடி எழுதணும். ஓகே, ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் நம்ம அயான் எழுதிட்டோம். அயனை எழுதி முடிச்சுட்டு அயனுக்கு முன்னாடி இங்க 2 ஆனியானிக் லிகாண்ட் இருக்கு. ஓகே, சைக்ளோபென்டாடைனில் ஆனியான். ஓகே, இது ரெண்டுமே ஆனியானிக் லிகாண்ட். ஓகே, அப்போ அதோட மொத்தம் 5 டோனார் சைட் இருக்கிறதுனால அதோட ஹெப்டிசிட்டி என்னன்னா 5. ஓகே, ஈட்டா பவர் 5 சைக்ளோபென்டாடைனில் எடுத்துட்டோம். ஓகே, அடுத்தது இந்த லிகாண்டை வந்து நம்ம பிராக்கெட்ல எழுதியிருக்கோம். அதுக்கு ரீசன் என்னன்னா ஒரு லிகாண்டோட நேம்ல டை ட்ரை அப்படிங்கிற வேர்டு இருந்துச்சுன்னா அந்த லிகாண்டை நம்ம பிராக்கெட்ல எழுதணும். அந்த லிகாண்ட் எத்தனை டைம் இருக்கோ அதை ஃப்ளூரல் ஃபார்ம்ல எழுதணும். ஓகே, அப்போ 2 டைம் இருந்துச்சுன்னா பைஸ்ன்னு சொல்லுவோம், 3 டைம் இருந்தா ட்ரைஸ்ன்னு சொல்லுவோம், இதே 4 டைம் இருந்தா டெட்ராகீஸ், 5 டைம் இருந்தா பென்டாகீஸ் அப்படின்னு எழுதுவோம். ஓகே, ஒரு லிகாண்டோட நேம்ல டை ட்ரைங்கிற வேர்டு இருந்துச்சுன்னா அந்த லிகாண்டை மட்டும் நம்ம இந்த மாதிரி ஃப்ளூரல் ஃபார்ம்ல எழுதணும். ஓகே, இதுதான் பெரோசினோட ஐயூபாக் நேம். அடுத்தது செகண்ட் காம்பவுண்ட்ல சென்ட்ரல்ல ஒரு மெட்டல் ஆட்டம் இருக்கு Mn. ஓகே, அப்போ மேங்கனீஸை ஃபர்ஸ்ட் நம்ம எழுதணும்.
மேங்கனீஸை எழுதி முடிச்ச பிறகு ஃபர்ஸ்ட் ரெண்டு விதமான லிகாண்ட் இருக்கு. இங்க நியூட்ரல் லிகாண்ட் இருக்கு, இங்க ஒரு ஆனயானிக் லிகாண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம மெட்டல் எடுத்துக்கு முன்னாடி ஆனயானிக் லிகாண்டை தான் எழுதணும். அப்ப ஆனயானிக் லிகாண்டை ஃபர்ஸ்ட் எழுதிட்டோம், சைக்ளோபென்டாடைனேல் எழுதிட்டோம். சரியா, மெட்டல் எடுத்துக்கு முன்னாடி. ஓகே, இதோட ஹெப்டிசிட்டி என்னன்னா 5 டோனார் சைட் இருக்கிறதுனால சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட இதோட ஹெப்டிசிட்டி 5. ஓகே, அப்ப நியூட்ரல் லிகாண்ட் அதுக்கு முன்னாடி ஆனயானிக் லிகாண்டுக்கு முன்னாடி எழுதணும். ஓகே, அப்ப 3 லிகாண்ட் இருக்கிறதுனால இது நம்ம ட்ரை கார்பனைல் அப்படின்னு எழுதுறோம். அடுத்தது பாருங்க, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் குரோமியம். ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம குரோமியத்தை எழுதணும். குரோமியத்தை எழுதி முடிச்சிட்டோம். அடுத்தது இங்க ரெண்டுமே நியூட்ரல் லிகாண்ட் தான். ஓகே, இங்க மேல பென்சின் இருக்கு, பென்சினுக்கு சார்ஜ் கிடையாது, நியூட்ரல் சார்ஜ். இங்க சைக்ளோபென்டால் டைனேல் ஆனயான். ஓகே, இது ரெண்டுமே என்னன்னா நெகட்டிவ் லிகாண்ட். அதே மாதிரி CO வந்து உங்களுக்கு நியூட்ரல் லிகாண்ட். இங்க பென்சின் இருக்கு, அதுவும் நியூட்ரல் லிகாண்ட். CO இங்கேயும் நியூட்ரல் லிகாண்ட். ஓகே, அப்ப ரெண்டுமே நியூட்ரல் லிகாண்டா இருக்கு. அப்ப நியூட்ரல் லிகாண்ட் ரெண்டு லிகாண்ட் மோர் தென் 1 லிகாண்ட் இருந்துச்சுன்னா அதை நம்ம அல்பபெட்டிக் ஆர்டர்ல சொல்லணும். ஓகே, அப்ப COங்கிறது கார்பனேல், அடுத்தது இங்க பென்சின் இருக்கு. ஓகே, அப்ப அல்பபெட்டிக் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னா பென்சின் வரதுனால அந்த பென்சினை ஃபர்ஸ்ட் முன்னாடி எழுதணும். ஓகே, பென்சினோட ஹெப்டிசிட்டி என்ன அப்படின்னா 6 டோனார் சைட் இருக்கிறதுனால அது நம்ம ஈட்டா பவர் 6 அப்படின்னு எழுதுறோம். ஓகே, அடுத்தது CO குரூப் இருக்கு, இங்க எல்லாம் 3 CO எடுத்திருக்கோம். ஓகே, அப்ப 3 CO இருக்கிறதுனால நம்ம இதை ட்ரை கார்பனைல் அப்படின்னு எழுதுறோம். ஓகே, இதுதான் IUPAC நேம் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். அடுத்தது क्वेश्चंस பார்க்கலாம். the hepticity X and Y are aryl-mites in the diamagnetic complex eta power X C6H6 ruthenium eta power Y C6H6 respectively. ஓகே, இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட் ஆன்சர்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க ருத்தீனியம் கொடுத்திருக்காங்க. ஓகே, இந்த ருத்தீனியத்துல eta power X eta power Y. ஓகே, அப்ப இந்த X ஓட வேல்யூ என்ன, Y ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, இது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ருத்தீனியம் இருக்கு. சென்ட்ரல் ருத்தீனியத்தோட எலக்ட்ரானிக் கான்பினேஷன் பார்க்கலாம். ருத்தீனியத்தோட அட்டாமிக் நம்பர் 44. சோ எலக்ட்ரானிக் கான்பினேஷன் கிரிப்டான் 4d7 5s1. ஓகே, இது ஒரு அயன் ஃபேமிலி. அயனுக்கு எலக்ட்ரானிக் கான்பினேஷன் 3d6 4s2. ஓகே, ஆனா ருத்தீனியத்துக்கு 4d6 னு வராது, 4d7 5s1 அப்படின்னு வரும். ஓகே, ஆனா ரெண்டுக்குமே என்னன்னா அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் வந்து 8 எலக்ட்ரான். ருத்தீனியமா இருக்கட்டும், அயனா இருக்கட்டும், ஆசிமமா இருக்கட்டும். ஓகே, இங்க பென்சின் தான் ரெண்டு சைடுலயுமே கொடுத்திருக்கிறதுனால இது ரெண்டுமே நியூட்ரல் லிகாண்ட், சார்ஜ் 0. ஓகே, அப்ப ருத்தீனியத்துக்கு அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் என்னன்னா 8 எலக்ட்ரான் இருக்கு. d ஆர்பிட்டால 7 எலக்ட்ரான், s ஆர்பிட்டால 1 எலக்ட்ரான். ஓகே, அப்ப நம்ம 7 எலக்ட்ரான் இருக்கு. அப்போ மொத்தமா 7 + 1 8 எலக்ட்ரான். அப்ப 8 எலக்ட்ரான் இருக்கா, அப்ப எத்தனை இருந்துச்சுன்னா இது டயாமேக்னெட்டிக்கா இருக்கும் அப்படின்னு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ x வேல்யூ 4 y வேல்யூ 6 இருந்துச்சுன்னா டோட்டலா x 4 y 6. அடுத்தது இங்க அவுட்டர் மோஸ்ட்ல 8 எலக்ட்ரான் இருக்கு. ஓகே, அப்ப x ஓட வேல்யூ நம்ம 4 எடுத்திருக்கோம், அதே மாதிரி y ஓட வேல்யூ 6 எடுத்திருக்கோம். இதே மாதிரி ருத்தீனியத்துல அவுட்டர் மோஸ்ட்ல 8 எலக்ட்ரான் இருக்கு. டோட்டலா ஆட் பண்ண 18 எலக்ட்ரான். 18 எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா அது டயாமேக்னெட்டிக்கா இருக்கும். ஓகே, இங்க மாலிகுலர் ஆர்பிட்டல் டயகிராம் எடுத்திருக்கோம். மாலிகுலர் ஆர்பிட்டல் டயகிராம்ல இங்க 2s ஆர்பிட்டால் 2p ஆர்பிட்டால் இருக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இதுக்கு முன்னாடி கீழே வந்து 1s ஆர்பிட்டால் இருக்கும். அப்ப 1s ஆர்பிட்டால்ல சிக்மா 1s நம்ம ஃபில் பண்ணோம் அப்படின்னா 2 எலக்ட்ரான் ஃபில் பண்ணோம்னா அது கம்ப்ளீட்டா பேர் ஆயிருக்கும், அது டயாமேக்னெட்டிக். அதே மாதிரி சிக்மா ஸ்டார் 1sல ஃபில் பண்ணோம்னா ஒரு 2 எலக்ட்ரான் ஃபில் பண்ணுவோம், டோட்டலா 4 எலக்ட்ரான். அப்ப 4 எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டா ஃபில் அப் இருக்கும், அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்காது, அது டயாமேக்னெட்டிக். அடுத்தது 6 எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா இந்த சிக்மா 2sல 2 எலக்ட்ரான் ஃபில் பண்ணுவோம். ஓகே, அப்போ 6 எலக்ட்ரான் இருந்தாலும் டயாமேக்னெட்டிக். அடுத்தது 8 எலக்ட்ரான் தான், இங்க ஒரு 2 எலக்ட்ரான் சிக்மா 2s ஸ்டார்ல ஃபில் பண்ணியிருப்போம். அப்போ டோட்டலா 8 எலக்ட்ரான் இருந்தாலும் அது ஒரு டயாமேக்னெட்டிக்கா இருக்கும். அடுத்தது ஒரு 4 எலக்ட்ரான் ஃபில் பண்ணணும். ஓகே, இங்க 2 ஃபில் பண்ணா 4 எலக்ட்ரான். அப்ப 4 எலக்ட்ரான் அப்படின்னு பார்த்தனா இந்த 8 கூட 4 ஆட் பண்ணோம்னா 12 எலக்ட்ரான். அடுத்தது ஒரு 2 எலக்ட்ரான். 2னா 14 எலக்ட்ரான் இருந்தாலும் அது டயாமேக்னெட்டிக்கா வரும், அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்காது. ஓகே, அடுத்தது இங்க ஒரு 2 எலக்ட்ரான், இங்க ஒரு 2 எலக்ட்ரான். ஓகே, அப்ப டோட்டலா எத்தனை எலக்ட்ரான் அப்படின்னா 4 எலக்ட்ரான். அப்ப 14 ஒரு 18 எலக்ட்ரான். அப்ப 18 எலக்ட்ரான் வந்துச்சுன்னா அது டயாமேக்னெட்டிக்கா இருக்கும். ஓகே, அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்காது. ஓகே, அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 14 வரதுனால டயாமேக்னெட்டிக்கா இருக்கிறது என்ன அப்படின்னா x வந்து 4 ஆ இருக்கும், அதே மாதிரி y வந்து 6 ஆ இருக்கும். இதே மாதிரி நம்ம செக் பண்ணிடலாம் எல்லாத்துக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல வந்து x வேல்யூ வந்து 2 இருக்குது, y வேல்யூ வந்து 6 கொடுத்திருக்காங்க. அப்ப x வேல்யூ வந்து 2, y வேல்யூ வந்து 6. அடுத்தது ருத்தீனியத்துல அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் 8 எலக்ட்ரான் இருக்கு. ஓகே, அப்ப 8 எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா இப்ப 8 + s 16. 16 இருந்தா ஆக்சிஜன் O2 மாலிகுல் 16 எலக்ட்ரான் தான், அது பாராமேக்னெட்டிக். ஓகே, அப்போ 2 4 6 8 12 14 18 இருந்தா தான்
எல்லா எலக்ட்ரான் பேராகவும் டயாமேக்னெட்டிக்காக இருக்கும். இங்கே 16 எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கும், 2 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கும். ஸோ அது வந்து பேராமேக்னெட்டிக், டயாமேக்னெட்டிக் கிடையாது. அப்போ ஆப்ஷன் ஏ ராங். ஓகே, அடுத்தது இங்கே 4+4 கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ 4+4னா +8 ஆட் பண்ணோம் ருத்தினியத்தோட எலக்ட்ரான். அப்போ டோட்டலாக இங்கேயும் 16 வருது. ஸோ அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கும், பேராமேக்னெட்டிக். அடுத்தது 6 and 2ன்னு கொடுத்துருக்காங்க. 6 and 2னா 8. அப்போ 8 ருத்தினியத்தில் ஒரு 8 எலக்ட்ரான் இருக்கு, டோட்டலா 16 எலக்ட்ரான். ஸோ அதுவும் பேராமேக்னெட்டிக். அப்போ டயாமேக்னெட்டிக்கா இருக்கிறது ஆப்ஷன் சி மட்டும்தான். ஓகே, அப்போ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வாட் இஸ் த ஹெப்டிசிட்டி ஆஃப் சைக்ளோபென்டாடைனைல் லிகாண்ட் சிபி இன் பெரோசின் கொடுத்துருக்காங்க. பெரோசினோட ஹெப்டிசிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. பெரோசினோட ஸ்ட்ரக்சர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். சென்ட்ரல் அயன் ஆட்டம் இருக்கும், மேல டாப்லயும் சைக்ளோபென்டாடைனைல் லிகாண்ட் இருக்கும். இந்த 2 லிகாண்டுமே அயனோட அட்டாச் ஆயிருக்கும். ஓகே, அப்போ இதோட ஹெப்டிசிட்டி என்னன்னு பார்க்கலாம். சென்ட்ரல் இருக்கக்கூடிய அயான் மேல இருக்கக்கூடிய சைக்ளோபென்டாடைனைல் லிகாண்டோட Y டோனார் சைட்டோட அட்டாச் ஆயிருக்கும். ஓகே, அப்போ Y டோனார் சைட்டோட அட்டாச் ஆயிருக்கிறதுனால இதோட ஐயூபாக் நேம் சென்ட்ரல்ல ஃபர்ஸ்ட் அயான் இருக்கிறதுனால அயானை எழுதிடுவோம். அப்போ அயானை எழுதி முடிச்சுட்டு E⁵. ஓகே, E⁵ ஏன்னா 5 போட்டுக்கன்னா 5 டோனார் சைட் இருக்கு, சைக்ளோபென்டாடைனைல். இது 2 டைம் இருக்கிறதுனால பைஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போ இதோட ஹெப்டிசிட்டி என்னன்னா 5 டோனார் சைட் இருக்கிறதுனால இதோட ஹெப்டிசிட்டி 5. ஓகே, அப்போ 5 இஸ் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த டேர்ம் ஆஃப் நம்பர் ஆஃப் ஆட்டம் இன் லிகாண்ட் that are directly bonded to metal center? ஓகே, ஒரு நம்பர் ஆஃப் ஆட்டம் இன் லிகாண்ட், ஒரு லிகாண்ட்ல எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம் வந்து டைரக்டா மெட்டல் சென்டரோட அட்டாச் ஆயிருக்கோ அந்த டேர்ம் நம்ம என்ன சொல்லுவோம்? டென்டிசிட்டி, ஹெப்டிசிட்டி, கோஆர்டினேஷன் நம்பர், ஆக்சிடேஷன் ஸ்டேட். இப்போதான் பார்த்தோம் ஹெப்டிசிட்டி. ஹெப்டிசிட்டினா the number of atom in a ligand attached to the metal atom directly. மெட்டல் ஆட்டத்தோட ஒரு லிகாண்ட்ல எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம் டைரக்டா அட்டாச் ஆயிருக்கோ அதைத்தான் நம்ம ஹெப்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து E⁴ நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அப்போ என்னங்கிறது நம்பர் ஆஃப் டோனார் சைட்டு. ஓகே, அப்போ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Which of the following ligand can exhibit variable hepticity? வேரியபிள் ஹெப்டிசிட்டி யாருக்கு இருக்கும்? ஓகே, வேரியபிள் ஹெப்டிசிட்டி அப்படின்னா ஒரே லிகாண்டுக்கு மோர் தென் 1 மோட் இருக்கும். மோர் தென் 1 மோட்ல அது அட்டாச் இருக்கும், டோனார் சைட் இருக்கும். அது CO-க்கு மோர் தென் 1 டோனார் சைட் இருக்குமா, அமோனியாவுக்கு இருக்குமா, அடுத்தது சைக்ளோபென்டாடைனைல் லிகாண்டுக்கு இருக்குமா, வாட்டருக்கு இருக்குமா? இந்த 4 ஆப்ஷன்ல யாரு பிளக்சினியல் லிகாண்ட் அப்படின்னு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்களோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.